ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்மையா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேரேஜ் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காரில் பார்த்திங்கன்னா முன்னாடி பாப்பா உட்காந்துட்டா. ஸோ ஒரே டேயில் செகண்ட் மேரேஜ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ மேரேஜ் vlog பார்த்திங்கன்னா சேம் ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டிருப்போம் ரெண்டு பேரும். ஸோ சேம் டேயில் பார்த்திங்கன்னா காலையில் நிச்சயதார்த்த ஒரு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்பயும் நிச்சயதார்த்தம் தான் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். மார்னிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணோம். ஆமாம். ஸோ காரில் பார்த்திங்கன்னா வந்து சேம் எஃப்எம் பாட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டபம் வந்து ரீச் ஆயாச்சு. மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா காமனேரி க்ராஸ் பண்ணதும் வந்து அங்கே ஒரு பிளான்ட்டில் தான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த டெக்கரேஷன். பாப்பா போனதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் டெக்கரேஷன் பிளேட்டை மட்டும்தான் போய் பார்த்துட்டு இருந்தா. அப்படியே பிளேட்டோட கொடுங்க, எனக்கு அதில் இருக்க சாக்லேட் வேணும் அப்படின்னு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட போனதும் ஓடிட்டா. ஸ்டேஜ் ஏரியே ஓடிட்டு அங்கே போய் எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் வந்து பார்த்ததுமே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ இப்போ தான் சாக்லேட் எடுத்துகிட்டு அடுத்து பக்கத்து இதில் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டிருக்கேன், எனக்கு அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஃபுட்டு ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல மீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பந்திக்கு முன்னாடியே ஐஸ்கிரீம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகிட்டான். எனக்கு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட விடுங்கப்பா அப்படின்னு உட்காந்துட்டா. ஸோ அதை தான் வந்து இப்போது சாப்பிட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஜில் மோதிரம் மாற்றிட்டுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை. ஸோ அதை தான் வந்து பார்க்குறீங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, சொல்லவே வேணாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ விலாகில் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பிடிச்சிருந்ததா, அல்லது அந்த தட்டு அடுக்கியிருந்தாங்களே டெக்கரேட் பண்ணி, ஸோ அது பிடிச்சிருந்ததா என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ விலாக்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மோதிரம் மாற்றிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்குறீங்க வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமுக்கு பிளான் போட்டுட்டா, நான் பார்த்துட்ருக்கா. அங்கேயுமே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் சாங்கு ஓடிட்டு இருந்தது. போட்டால் காப்பிரைட் விழுந்துரும்ன்றதுக்காக ஸோ எதுவுமே வந்து போடலை. இப்போ தான் வந்து என்டர் ஆகுறாரு மாப்பிள்ளை. ஸோ இந்த வீடியோ முன்னாடி போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆனதை போட்டுட்டேன். மாப்பிள்ளை வீட்டார் பார்த்திங்கன்னா விழுப்புரம். ஸோ அந்த சைட்லேருந்து தான் எல்லாருமே வந்திருந்தாங்க பஸ்ஸில். ஸோ அவங்க சைடில் வந்துட்டு வரது தான் இப்போ பார்க்குறீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து எது சம்மந்தப்பட்ட விலாக்ஸ் போடலாம், எது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ அன்றைக்கி என்னென்ன சமையல் ஆகட்டும், எங்கே போகிறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஐடியா போட்டிருக்கேன். ஸோ ஓகேன்றதையும் சொல்லுங்கள்.
இங்கே இருந்துட்டு பாப்பா அந்த பாப்பாவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதை தான் வந்து ஷூட் பண்ணேன். அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் வந்திருந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு ஆகட்டும் பொண்ணு வீட்டு சைடு ஆகட்டும். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். 12 to 2 PM ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1:15 போல் தான் அங்கே போயிருந்தோம். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கிளம்பவே வந்து 3:30 அந்த டைம் பீரியட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் பாய்ன்னு சொல்லிகிட்ருக்குறா. சாங் ஓடிட்டு இருந்தது காரில். ஸோ அதனால் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம், ஆன் த வேல இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய்.